வணக்கம் மக்களே, நான் உங்கள் மகேந்திரன். இது உங்கள் மைபிக்ஸ். என்னடா மேட்டு செந்தில் சேனலில் நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக வந்து நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப் ஒன்று வந்தோம். ஏன்னா இந்த இயர் எண்டு 2023 டிசம்பர் 2 இருக்கோம். ஒரு சின்னதாக மனசுக்கு ஒரு இதமாக ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு பிளானு. பட் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாக் பயங்கரமாக பண்ணுவாங்க. சரி, அதனால் விளாகும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் நானும் இவங்களோட ஜாயின் பண்ணி இந்த விளாகில் நான் பேசிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சூப்பரான விளாகர்ஸுங்க. இவர் பார்த்தீங்கன்னா K7. இவர் சேனலை நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். ஷார்ட் பீரியடில் வேற லெவலில் வெறித்தனமாக வந்துட்டார். இவரோட சேனல் நேமே K7, இதுதான் சேனல் நேமு. அண்ணா மேட்டு செந்தில் பார்த்தீங்கன்னா அந்த தெய்வீக ஆன்மீக இதெல்லாம் காட்டுவார். நிறைய கோயில் குளங்கள் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கிறாரு இது வரைக்கும். இதுக்கு மேலே இந்த 2024 இருந்து இவர் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஃபன் ஃபேக்டர்லாம் கலந்து ஒரு விளாக் கொடுக்கும். என்னால முடியல. முடியல. ஏன் அவர் பண்ண மாட்டாங்க? அப்புறம் சொல்லல, அது அப்புறம் காமெடி ஆச்சல்ல, அதெல்லாம் நம்ம மனசுல ஓடிக்கிறேன். மக்களே ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன விளாக்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் ஃபன்னெல்லாம் நடந்துச்சா. ஆமாம், அது அதனால கேசவனுக்கு அதை நினைச்சு சிரிப்பு வந்துகிட்டே இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? ஆனா ஒண்ணு சொல்றேங்க, நான் வேற என்னமோ நினைச்சேங்க. செம்ம ஜாலி டைப்புங்க. எனக்கு 20+ வயசு ஆகுது. ஆனா எனக்கு ஈக்குவலா ஜாலியா சக தோழனா பழகி நல்லா. எனக்கு 30+. என்னால முடியல. நான் எனக்கு 8 தூரத்துல போய் நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஊரும் சலிக்காம இந்த வயசுலயும் ஒரு 40+ல சூப்பரா. சாரி, ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா செந்தில் அண்ணனோட விளாக் எல்லாம் பார்த்து தான் நாங்கள் ஆக்சுவலா யூடியூப்குள்ளேயே வந்தோம். ஃபுல் கிரெடிட் அவருக்கு தான். அவரை பார்த்து தான் அதை எப்படி பேசணும், எப்படி விளாக் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டதே செந்தில் அண்ணா வீடியோ பார்த்து தான். கேசவன் ஏதாவது ஒரு வார்த்தைகள் செந்தில் அண்ணா வியூவர்ஸ்க்காக? இப்போ நாங்க போற இடம் வந்து சூப்பரான இடங்க. நீங்க வந்து நிறைய, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சு ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா அங்க வந்து சின்னதான் பார்ப்பீங்க. இப்ப நாங்க போறல வந்து இன்டீரியர், ஒரு மலை கிராமத்துக்குள்ள இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறேன். அது நம்ம செந்திலனுடைய கை வர்ணத்துல நீங்க இன்னும் நிறைய பார்க்க போறீங்க. சூப்பரான கேமராலாம் வச்சிருக்காரு, கொடுக்க வேண்டியதுதான். ஓகே மக்களே, நம்ம இப்ப வந்து வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. ரைட். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவரமலை அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு இடத்துல தான் போயிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு பழமையான மிக சிவாலயம் ஒண்ணு இருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த கோயிலுடைய போன் நம்பர் கேட்டிருந்தீங்க. இப்ப நாங்க அதுக்கு போயிட்டு இருக்கோம். நானும் கேசவனும் பாத்தீங்கன்னா 2 பேரும் போயிட்டு இருக்கோம். எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து தாமரை குளம் இருக்கு. ஃபுல் எல்லாமே பாத்தீங்கன்னா தாமரையா தான் இருக்கு. கண்ணு கட்டின தூரம் பாத்தீங்கன்னா வெறும் தாமரையா தான் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இது தாமரை ஒண்ணு புடுங்கப்பா. உள்ள வந்து இறங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இது என்ன பூன்னு தெரியல, ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. தாமரையும் அதே கலரு, இந்த பூவும் அதே கலரு. கேசவன் பாத்தீங்கன்னா அப்படியே வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. கண்ணு கட்டின தூரம் வெறும் தாமரையா தான் இருக்கு. இது வந்து தாமரை கிடையாதுங்க, அல்லி மலர். தாமரை கிடையாது, அல்லி மலர். இது தாமரை வகைதான். ஆனா இது வந்து குளம் வந்து தாமரை குளம் தான் சொல்றாங்க, ஆனா அல்லி மலர். இன்னொன்னு தெரியுங்களா? ஆமா, அந்த பக்கம் போனா இன்னும் நிறைய பார்க்கலாம். அந்த பக்கம் தான் நிறைய இருக்கும் போல தெரியுது. இது கம்மியா இருக்கு. அந்த மரத்துக்கிட்ட இருந்து பார்க்கும்போது அது ஒரு வியூ. ஆமா. என்னன்னு கேளுங்க. 360 கேமராங்களா? ஆமா. ஓ, அதனால இப்படி சொல்றானப்பா. சரிங்க ஊர்றாருடா. ரைட்டுங்க. கேப் சூப்பரா தான் இருக்கு உங்களுக்கு. அது ஐடென்டி. ஆமா, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வாங்கலாங்க. மக்கள் அட்வென்ச்சர் ரைடு. அதாவது பாத்தீங்கன்னா சர்க்கஸ்ல போற மாதிரி நாங்க போயிட்டு இருக்கோம்.
அடியேங்கப்பா, இங்கே பாருங்க யானை கூட்டம், ஏகப்பட்ட யானைங்க. இந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக வாழ்ந்துகிட்டு இருக்குது பாருங்க. அடியே சாமி, இந்த பக்கம் ஏகப்பட்ட யானைங்க இருக்குதுங்கோ. ஏறுனா பாப்போம், ஏறுனா சித்திர பாப்போம். பாருங்க கேசவன் என்ன இப்படியே தள்ளிக்கிட்டே போக வேண்டியதான். வாவ், ரொம்ப அழகான இடத்துக்கு வந்துருக்கோம். அண்ணன் பேசி முடிச்சாரு, அதுக்குள்ள பாருங்க எப்படி இருக்குதுன்னு. செமையா இருக்குல்ல? பைக்கில் அட்வென்ச்சர் ரைடு போகிறவங்களுக்கு இந்த ஏரியா ஒரு வரப்பிரசாதமான ஒரு அழகான ஏரியா. தேவர்மலை மடம் அப்படிங்கிற இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருந்து சரியா 55 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. நீங்கள் ஈரோட்டில் இருந்து வரும்போது அந்தியூர் வந்துடுங்க. அந்தியூரில் இருந்து சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மலைவாச ஸ்தலம் அமைஞ்சிருக்கு. இங்கே ஒரு சிவாலயம் இருக்குது. அந்த சிவாலயத்தை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அந்த வீடியோ லிங்க் வந்து நான் இந்த வீடியோனுடைய எண்ட் கார்டில் வந்து கொடுக்குறேன், பாருங்கள். பின்னாடி பாருங்க தமிழ்நாடு அரசு பேருந்து சும்மா புயல் மாதிரி வந்துட்டே இருக்குது. இந்த பேருந்து எங்க இருந்து வருது அப்படின்னா அந்தியூர் பேருந்து நிலையத்தில இருந்து மடம் வரைக்குமே வருது. பஸ்ல வந்தாலுமே செம த்ரில்லிங்கா தான் இருக்கும். லிங்காயத்தர்னு சொன்ன பாத்தீங்களா? எதனால வந்து உங்களுக்கு லிங்காயத்தர்னு பேரு அப்படின்னா, கழுத்துல வந்து இங்க பாருங்க லிங்க மாதிரியே போட்டிருப்பாங்க. இதனாலதான் பேருங்க. ஆமாங்க. இது லிங்காயத்தர் எல்லாருமே போட்டிருப்பாங்களா? ஆமாங்க. லிங்காயத்தர் வந்து சைவம் மட்டும்தான். சைவம் மட்டும்தாங்க, அசைவம்ங்கிறதே கிடையாது. ஓ சரி சரி சரிங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த மலைகள்ல நீங்க எவ்வளவு காலமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க? நாங்க இப்போ ஒரு 30 காலத்துல இருந்து இங்கே தாங்க இருக்கிறோம். உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துல இருந்து? எங்களுக்கு தெரியாத முன்னிறுத்துற காலத்துல இருந்து இங்கே தாங்க இருக்கிறோம். இங்கே தான் இருக்கிறீங்க. ஓ சரி சரி சரிங்க. இப்போ நாங்க கீழே பிளைன்ஸ்ல இருக்கிறோம்ல, எங்களுக்கு உங்களுக்கு வேறுபாடுன்னு நீங்க எதை சொல்லுவீங்க மெயினா? உங்களுக்கு எங்களுக்கு வேறுபாடுன்னா எங்களுக்கு இங்க வருமானம் கம்மிங்க. வெள்ள பூரா விவசாயி தான். அதை விட்டு எங்களுக்கு வேற வேலை கிடையாது, தொழில் ஏரியா கிடையாது. ஆனா நிம்மதி ஜாஸ்தி. நிம்மதி ஜாஸ்தி, இயற்கை காற்று நல்லா இருக்கலாம், யாருடைய டிஸ்டர்ப் இல்ல. நம்ம பாட்டுக்கு என் வீட்டுல சாப்பிட்டு வீட்டோட இருக்கலாம், கொஞ்சம் நங்குலமா ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்துட்டு கொஞ்ச நேரம் இருக்கலாம். இல்லைன்னா வெளியில வேலைக்கு போயிருவாங்க. வெளியில வேலைக்கு எங்க போவீங்க? எல்லாம் கீழே போயிருவோம், பிளைன்ஸ்க்கு வந்துருவோம். கோயம்புத்தூர், திருப்பூர் இப்படி எல்லாம் போய் நாங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு கூலி வேலை செஞ்சுட்டு வந்துருவோம். இப்ப நீங்க எங்க போனாலுமே நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க? எங்க போனாலும் இது முட்டை, மீன், ஆடு இது மாதிரிங்கிறதே கிடையாதுங்க. கிடையாது. ஒன்லி காய்கறி இது மட்டும்தான் பண்ணுவாங்க. சரி சரி. ஆயிரக்கணக்கான ஏக்கர் ஃபுல்லா மரங்கள் தானுங்க. சரி, மலைகள் தான். அந்த மலைகள்ல அங்கங்க பாருங்க வாழையெல்லாம் போட்டுருக்காங்க பாருங்க. அங்க
பாருங்க வீட்டுக்கு முன்னாடி வாழை போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாமே சோளம். வாவ், இந்த மாதிரி இடம் பாருங்கள், இது ஊட்டி மாரி இருக்குது பாருங்கள். இந்த ஏரியா பாருங்க செமையாக இருக்குது. இந்த இடம் சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. எத்தனை மணிக்கு அவுட் விடுவீங்க? காலையில் ஒரு 10 மணி தான் விடுவோம். சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு விடுவோம். காலைல 10 மணி, சாயந்தரம் 4 மணி. சாப்பாடு வயிறு போட்டில் கொண்டு போயிடுறீங்க. சூப்பர்ப்பா. உங்கள் காடு இருக்குங்க. நாங்கள் ஜாரமலை அங்கே பாறையூர் ஒரு கிராமத்தில் வரோம். ஏரியாவில் இருக்குது. இது அச்சுத்த கிராமம் ஏரியா. இங்கே இங்கே காடு இருக்கு. இங்கே காலை 10 மணிக்கு விட்டு இங்கே மேய்ச்சிட்டு திரும்ப 3 மணிக்கு போயிடுவேன். சேகமே இருக்குல்ல, 10 மணிக்கு அவுத்து விட்டு ஸ்கூலுக்கு போறது இல்லையா? பிடிக்கிறது ஒண்ணு அது என் லீவுண்ணா. ஓகே தாங்க. ஓகே ஓகே. எத்தனை படிக்கிறீங்க? பேரு? பந்தேஷ். பந்தேஷ் பந்தேஷ் பந்தேஷ். ஏதங்க எல்லாம் பப்ஜி விளையாடுற காலத்துல நீ வேலை செய்யற பத்தியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மெதுவா விடுங்க வண்டியை, மெதுவா. நான் எட்டி பிடிச்சிட்டு போகுங்க. எட்டி பிடிக்க போகுது எனக்காக. ஏங்க மூங்கல் எது கொடிமரம் தானே இது? ஆமா, கோயில் பண்டிகை போட்டுருப்பாங்களா இது? அப்பா சரியான 100 ஃபீட்டுக்கு மேல இருக்கும்ல? கண்டிப்பா இருக்கும். அதாவது ஒரே ஒரு மூங்கில், ஆமா, ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் மூங்கில் பாருங்க. ஸ்ட்ரெயிட்டா இருக்கு பாருங்க. அதான் பாருங்க, கரெக்ட் கரெக்ட். ஒரே ஒரு மூங்கில். அம்மா ஹீட் இல்ல. ஒரு அடி அப்படின்னா மொத்தம் எத்தனை இருக்கு? எத்தனை அடி? இதுல எவ்வளவு ஆள உள்ள இறக்கி இருப்பாங்க? இந்த ஏரியா பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஏரியா தான் இது. நம்ம இப்போ ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ நாங்க ஆக்சுவலி இங்க எங்க என்ன அப்படின்னா, இந்த ஏரியாவில இருந்து பார்க்கும்போது கீழே தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அந்த ஏரியா கீழே இருக்கக்கூடிய ஏரியா, அந்த ஏரியா பாத்தீங்கன்னா ஃபுல்லா நல்லா தெரியும். சார் சொல்லுங்க, இப்போ இந்த ஒரு மடமன் ஒரு கோயில் இருக்குல்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன சாப்பாடெல்லாம் ஃப்ரீயா தராங்க? சாப்பாடு 3 வேளையும் ஃப்ரீ, எல்லா வேலையும் சாப்பிட்டு யாரும் தான் சாப்பிடலாம். சாப்பாடு இல்லைன்னு கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருக்குன்னு வச்சுக்கல, யோகா கிளாஸ் மாதிரி அமைதியா இருக்கும். அமைதியா இருக்கக்கூடிய இங்க வந்து 10 நாள் 5 நாள் 20 நாள் கூட தங்கலாம். எத்தனை நாள் வேணா தங்கிக்கலாம். எல்லாமே இலவசம் தான். இலவசம். ஓகே. ஃபுட் இங்க கோயிலோட இடம் பாத்தீங்கன்னா ஒரு 400 ஏக்கரா 600 ஏக்கரா இருக்கு. ஓகே. அதுல வரக்கூடிய இதை வச்சு விவசாய பொருட்கள் வச்சு நம்ம உணவு எல்லாமே கொடுத்துறாங்க. இதோட பாத்தீங்கன்னா மடாதிபதிகள்னு சொல்லுவாங்க. அவங்க தான் பாக்குறாங்க. எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோல் தான். சரி, ஓகே. சரி. அதே மாதிரி இந்த ஏரியால ஏதாவது பிரச்சனை வச்சுக்கோங்களேன், அவரை தான் கூட்டிட்டு போறாங்க. சாமியார்னு சொல்லுவாங்க. அவங்க தான் கூட்டிட்டு போய் கொஞ்சம் பிரச்சனையா தீர்த்து வைப்பாங்க. அவங்க சொன்னா கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. அதோட பிரச்சனை. இங்க எல்லா விவசாயமும் நடக்குது. இங்க எல்லா விவசாயம் நல்லா இருக்கு. இங்க எல்லா கனிகளும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல. பலாச்சோளம் அதிகமா இருக்கு. மாங்காய், பலாப்பழம் எல்லா சீசனும் ஒரு மாசத்துல வந்துரும். காய் காத்துட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. எல்லாம் வந்துரும். ஓகே, தேங்க்யூ. இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இவர் சொன்ன மாதிரி இங்க நிறைய நாங்க வர்ற வழியெல்லாம் பார்த்தோம், நிறைய பலா மரங்கள் வந்து இங்க நிறைய இருக்குது. இது வந்து குறிஞ்சி பூக்கு தங்கச்சி. ஐமேக்ஸ் பாத்தீங்களா? ஐமேக்ஸ் தெரியுமா? அவரு பாத்தீங்களா? இது குறிஞ்சி பூ தேடியே போயிருப்பாரு தெரியுங்களா? சார் நாம எவ்வளவு தூரம் போகணும்? அவ்வளவு முடிஞ்சு 2 கிலோமீட்டர். கிலோமீட்டரா? அப்படியே தோந்து போய் வந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. இப்போ இவருக்கு வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இல்ல மூச்சு ஏறக்குறைய ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். இன்னும் போயிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு பசியாகும்னு சொல்லி நடக்க வைக்கிறேங்க. நல்லா சாப்பிடுறேன். அவ்வளவுதான். நடக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இன்னும் கொலஸ்ட்ரால் எல்லாம் குறையுங்க. கையிலோட சாப்பாடு இருக்கு, மோரோட இருக்கு. நீங்க இந்த கோயில நீங்க சாப்பிட்டதுல இல்ல, செம்மையா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பாருங்க. நான் சாப்பிட்டுருக்கேன் ஆல்ரெடி. ஒரு டைம் வந்து சாப்பிட்டு செம்மையா இருக்கும். உங்களுக்கு நெய், வெண்ணெய், அப்புறம் வடை, டீ, காஃபி. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இன்னொன்னு என்ன தெரியுங்களா, காஃபி வந்து இவங்களே விளைய வைக்கிறாங்க. ஆமா, இங்க காஃபி கொட்டை அவங்களே ரெடி பண்ணி அவங்களே விளைய வச்சு அதுல பறிச்சு காய வச்சு இடிச்சு அதுல நம்மளுக்கு காஃபி போட்டு தருவாங்க. இங்க இந்த மடத்துல எல்லாம் டேஸ்ட் பண்ணலாம். ஆமா, நீங்க வந்து பாருங்களேன், உங்களுக்கு சூப்பரா இருக்கும்.
சித்தேஸ்வர மலையா? ஓஹோ, பாருங்க அதுதான் பாலமலை. அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அந்த பாலமலையில ஒரு கோயில் ஒன்று இருக்கு, சித்தேஸ்வரன் கோவில் அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ லிங்க் பண்றேன் இந்த இதுலயே. அந்த வீடியோ பாருங்க. அந்த பாலமலையில ரோடு வந்து ப்ராப்பரா இருக்காது, ஜீப்ல தான் போயிருப்பேன். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். அந்த வீடியோ உங்களுக்கு நான் லிங்க்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. சூப்பரா அது சென்னமட்டிங்களா? எது அந்த ஊர்ல இருக்கு கீழே கீழே? ஓ கீழே அது வந்து சென்னம்பட்டி. சனி சந்தைங்கிறது அதுக்கு அந்தாண்ட இருக்குதா? ஓ அந்த பக்கம் இருக்கு. ஓகே, 2 வீடியோ போட்டுருக்கேன். நானும் போட்டுக்கிறேன். நீங்க போட்டுருக்கீங்க? நானும் போட்டுக்கிறேன். ஓகே ஓகே. ஆனா ஆல்ரெடி வந்து அந்த பாலமலை உங்களுக்கு இந்த இப்போ தெரியுதான்னு தெரியல, இங்க மிஸ்டா இருக்கு. லைட்டா தான் எங்களுக்கே தெரியுது, வீடியோல தெரியுதான்னு தெரியல. அவங்களோட வாழ்வாதாரம் கெடுத்ததில்ல. பாருங்க அழகா சூப்பரா இருக்கு பாருங்க. எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கோம் நாங்க எல்லாமே. கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க. முரளி தான் அங்கீங்க. முரளி தான் இறந்துட்டார்ல. இல்லைங்க, ஊர் பேர் அதான் இல்ல, சும்மா தமாஸ் வந்து நம்ம ஆரம்ப காலத்துல ஒரு வீடியோ பண்ணிருப்பாங்க. பாருங்க அதுதான் முரளி அப்படிங்கிற ஒரு ஊரு. அவருடைய வீடெல்லாம் அங்கதான் இருக்குதுங்க. வேற லெவல். 7 கிலோமீட்டர் பாருங்க. டைம் என்ன? இல்ல 7 நிமிஷம் இருக்குங்களா? கரெக்டா ஒரு 7 மணிக்கு பெல் அடிக்கும். சவுண்டிங் கேக். ஓ கீழே வந்து பெல் அடிக்கிறது. அந்த கோயில் இருக்கு. சரி, என்ன கோயில் அது? 5 நிமிஷம் இருக்குது. மாரி சத்தி மாரியம்மன் கோயில். அங்க வந்து கீழே வந்து பிளைன்ஸ்லீங்க கரெக்டா 1 மணிக்கு வந்து பெல் அடிக்கீங்களாமா. அது கேட்க பாருங்க அப்படிங்கிறாரு. ஆனா அந்த அளவு பெரிய வியூ பாயிண்ட் இல்லைங்க. ஆனா தெரியும், இங்க கண்ணுல தெரியுது, பட் இதுல தெரியல, போன்ல தெரியல. போன்ல வந்து ஜூம் பண்ணும். போன்ல வந்து அந்த அளவுக்கு அந்த மிஸ்ட் மாதிரி தெரியுதுங்க. கரெக்ட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 700-800 ஆண்டுகள் மிக பழமையான கோவிலுக்கு போகலாம். சிவன் கோயிலுங்க. இறைவன் சிவனுடைய மிகப்பெரிய பக்தரான கண்ணப்ப நாயனாருடைய வம்சாவளிகள் தான் இங்கே இருக்கக்கூடிய மடாதிபதிகள். நான் ஏற்கனவே மாதேஸ்வரமில் வீடியோ போட்டிருப்பேன். அந்த கோயில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணப்ப நாயனாருடைய வம்சாவளிகள் தான் இன்னுமே அங்கே பூசை பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி, கேள்விப்பட்டு வந்தீங்களா? அங்கே ஒரு இதை பார்த்தோம், யூடியூப் பார்த்தோம். வந்தீங்களா? சரி சரி. இந்த லைன் மட்டும் குடிச்சிங்க. அவர் அண்ணா அங்க லாஸ்ட் உட்காருங்க. நீங்க அங்க இருந்து இங்க எடுங்க. இங்க இருந்து இங்க எடுங்க. நம்ம லாஸ்ட் விடுங்க. பட்டாதிகார கொடுத்தாங்க அங்க போட்டுருக்குறாங்க. நான் பார்த்தேன். இங்க நம்ம பட்டாதிகார சொல்றாங்க. அங்கேயும் அது ஒரு மடங்க. அந்த பக்கம் அது ஒரு மடம், இது ஒரு மடம். ஃபர்ஸ்ட் இது கட்டி இருந்தாங்க. இதுல சாப்பாடு அங்க இருக்காங்க. அங்கேயும் சாப்பாடு போட்டுருக்காங்க. அது அங்க தனி மடம், இது தனி மடம். இது தனிங்க. அங்கேயும் சாப்பாடு. அங்கேயும் சாப்பாடு இருக்கு, இங்கேயும் சாப்பாடு. கீழ மடம், அது மேல மடம். ஓ அப்படிங்களா? ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இப்ப கட்டி முடிச்ச ஒரு வாரம். இது ரொம்ப பழைய காலத்து. இது இங்க மடத்துல இங்க பழைய மடம் இருந்ததுங்க. அதை இடிச்சிட்டு இப்ப புதுசா கட்டிருக்காங்க. ஓ அப்படிங்களா? இது ரொம்ப பழைய. இது 800 வருஷம் ஆண்டு இதுங்க. இது 800 வருஷம். அது புதுசா அதுதான் புதுசா கட்டினது. சரி. அது 200-300 வருஷம் ஆகுது. இது 800 வருஷம் இருக்குது. இந்த இருக்குது. இப்போ வந்து மாதேஸ்வரனா சிவனா? எதுங்க? இது சிவன் தான் மாதேஸ்வரன் தான். அப்படி இது ஒன்னே தான்.
சிவன் ஒன்னேதான் மதேஸ்வரன் ஒன்னேதான். அவரோட மறுபிறவி தான் சொல்றாங்க. சிவன் தான். சிவன் நேத்து போட்டிருக்கிறேன், நேத்து சொல்லி போட்டிருக்கிறேன் சாமி. இது வந்து என்னங்க வெண்ணெய்ங்களா? இது உங்க யூடியூப் வெண்ணெய் பாத்தீங்களா? நல்லா இருக்கு. என்ன வேணும்? வெண்ணெய். தயிர் வேணுமா? தயிர் வேணும்னு கேக்குது. தயிர் கொடுத்துரும். தயிர் பாத்தீங்கன்னா நானும் பூனையும் தான் சாப்பிடுறோம். காஃபி போட்டு குடிச்சோம்னா பக்கா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த டேஸ்ட் நாக்கிலே. காஃபி வந்து விளையுது, பட் காஃபி நல்லா இருக்கு. எரும மாட்டு பால்ல போட்டா காஃபி சூப்பரா இருக்கு. பசுமாட்டு பால் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தனியா பாத்தீங்க அப்படின்னா காஃபி வந்து நாம பாத்துட்டு இருக்கோம். இந்த காஃபில தான் அவங்க வந்து நம்மளுக்கு டீ காஃபி எல்லாம் போட்டு தராங்க டெய்லி. நீங்க இங்க ஒரு 15 நாள் தங்குறீங்க அப்படின்னா நீங்க அருமையான காஃபி குடிக்கலாம். பாருங்க பாருங்க காஃபி கொட்டை பாருங்க பாருங்க காஃபி கொட்டை. இது காஞ்ச பின்னாடி என்ன பண்றாங்கன்னா பயன்படுத்துறாங்க. காய வச்சு பொடி பண்ணி இவங்களே பயன்படுத்துறாங்க. காஃபி கொட்டை சாப்பிட்டு பாருங்கண்ணா எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பார்க்கலாம். இனிக்குதுங்க, டேஸ்டா இருக்குது. இங்க ஒண்ணு கொடுங்க. இனிக்குதுங்க உண்மையிலேயே. இனிக்குது. அப்பா இனிக்குது, நல்லா டேஸ்ட் ஆகுது. கடிச்சு தின்னு பாருங்க. கடிச்சுன்னா அதனுடைய காப்பி என்னுடைய வாசம் வரும். ஒன்னும் பெருசா கசப்பெல்லாம் இல்ல. ஒண்ணுமே இல்ல, நல்லா இருக்குது. சூப்பரா இருக்கு. காப்பி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. பால் காய்ச்சறீங்களா ஐயா? பால் காய்ச்சறீங்க. ஓகே ஓகே. இது என்ன எருமைப்பாலுங்களா மாட்டுப்பாலுங்களா? எருமைப்பால் தான் நீங்க பயன்படுத்துறதுங்களா? மாட்டுப்பால் வந்து இது பயன்படுத்துறது இல்ல. மாட்டுப்பாட்டி போயிருக்குது வந்து அதுவும் பயன்படுத்துறீங்க. கிணறு கிணறு அப்பா எவ்வளவு ஆழம் பாருங்களேன். அப்பா செம ஆழம். ஏங்க அந்த அடி ஆழத்துல அந்த தர வரைக்குமே தெரியுதுங்க. ஆமாங்க. தண்ணி அவ்வளவு சுத்தமானதுன்னு நினைக்கிறேன். ஆமா அவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்களேன். சாமி என்னங்க கிணறு இது இவ்வளவு பெருசு இருக்குது. ரொம்ப ஆழங்க. எப்படிங்க அந்த காலத்துல பறிச்சிருப்பாங்க? இதெல்லாம் ஒரு 800 வருஷம் 1000 வருஷம் முன்னாடி இருக்கும் இல்லைங்களா? அப்பெல்லாம் கிணத்து நீர் பாசனம் தானே. அப்பெல்லாம் தண்ணி வேணும்னா என்ன பண்ணுவாங்க? ஆழமா வேண்டிதான். மரத்துலயே. ஆமா ஆமா இன்னுமே மரத்துலதான் இருக்கு. சொன்ன மாதிரி நான் அதை கவனிக்கவே இல்லை பாருங்களேன். இங்க பாருங்க. ஆமாங்க மரத்துலயே எல்லாமே மரமா தான் இருக்கு பாருங்க. எடுத்துட்டீங்கன்னா இன்னும் ஒரு ஆழம். ஐயா இங்க பின்னாடி தெரியுது பாருங்க இந்த பில்டிங் இப்ப புதுசா மறுசீரமைப்பு பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இது என்னங்க ஐயா? இது சமாதிங்க. 6 பேர் அடக்கம் பண்ணிருக்கு இந்த இடத்துல. 6 பேர்னா சித்தர்களா இல்ல யாருங்க? எல்லாம் சித்தர்கள் தான். சித்தர்கள் தான். கல்யாணம் ஆகாத அப்படியே இருந்து சித்தர்களா ஆகி அப்படியே சித்தர்கள் வந்து இங்க அடக்கம் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இங்க நிறைய சமாதிகள் இருக்குதா சொல்றாங்களே, அப்படி உண்மைங்களா? முன்னால இருக்குதுங்க. அப்புறம் இந்த பக்கம் பின்னால இருக்குது. சரிங்க. மொத்தம் ஒரு 30-40 சித்தர்கள் இங்க வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறதா சொல்லிருக்காங்க. உண்மைங்களா? ஆமாங்க. ஓ சரி சரிங்க. அந்த காலத்துல இருந்து தோணகிரி மடத்துக்கு பேருங்க. மிக பழமையான ஒரு மடங்களா? எத்தனை வருஷமா இருக்குங்க இது? 1000 வருஷமா இருக்குங்க. 1000 வருஷமா இருக்குதுங்க. இது பாருங்களேன், அந்த காலத்துல மரத்திலேயே செஞ்சு வச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டோம். தினமும் கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு வாழை இலை சாப்பாடு போடுறாங்க இல்லைங்களா? அந்த வாழை இலை சாப்பாடு சாப்பிட்ட பின்னாடி வாழை இலையை தூக்கிட்டு வந்து இங்க போட்டுருவாங்க. இது மாட்டுக்கான தொட்டி, மாடு வந்து சாப்பிட்டுருன்னு சொல்றாங்க. அது என்னங்க அது? மூங்கல். இல்ல மூங்கல் வந்து அங்க இந்த மூங்கல் வந்து கட்டி வச்சிருக்கீங்களா ஹைட்டா உயரமா? அது எதுக்கு அது? அது கொடி கட்டி இருந்தது. கொடியா? ஓ அந்த திருவிழாவுக்கு திருவிழா வந்து கொடி கோபுரம் மாதிரி கட்டி இருந்தீங்களா? அதுக்கா? ஓ சரி சரி சரிங்க. கீழே இருக்கிறது வந்து மாட்டு கொட்டாய்ங்களா? அது இது வந்து மாட்டு கொட்டாய் இது. ஓ சரி சரி. இது எல்லாமே நீங்க தான் இப்ப வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லீங்களா? மேல இருக்கிறது எல்லாம் வந்து மழை வந்தா விதைப்பீங்களா? ஓ மாடு கண்ணு மேய்க்கிறதுக்காகவே இதை சுட்டுறீங்க. ஓ சரி சரி சரி.
அது வந்து பாலுக்கு நீங்க டீ காப்பி இது வைக்கிறதுக்கு, தயிருக்கு, மோருக்கு இதெல்லாம் பயன்படுத்திக்கிறீங்க. சாப்பிட்டுக்கு போறோம், வரவங்க போறோம் சாப்பிடறதுக்காகவே வச்சிருக்கீங்க. சரி சரி சரிங்க. அது ஒரு உதவி பண்றீங்க, பரவாயில்ல. அதே பெரிய புண்ணியங்க. மத்தவங்களுக்கு சாப்பாடு பசியார வைக்கிறதே மிகப்பெரிய ஒரு புண்ணியம் தான் அது. ஆமா, அது நீங்க வாழையடி வாழையா பல வம்சமா பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பா காலத்துல இருந்துங்களா, தாத்தா காலத்துல இருந்துங்களா? அது உங்களுக்கே தெரியல. அது வந்து ஒரு 700-800 வருஷமா இந்த மடம் எப்ப ஆரம்பிச்சீங்களோ அப்ப இருந்தே அந்த அன்னதானம் வந்து இருந்துட்டு இருக்குது. சரிங்க ஐயா, சரிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 2 மடம் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது முதல் மடம், இது வந்து 2வது மடம். இந்த மடத்துக்குள்ளேயும் ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்குது. இதுவும் பழங்கால கோயில் தான், எல்லாமே பழங்கால கோயில் மடங்கள் தான். இப்போ இதுக்குள்ளே நாம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆல்ரெடி நான் தேவரமலை வீடியோன்னு போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். இந்த கோயில் நான் நிச்சயம் காமிச்சிருப்பேன். சூப்பரான கோவில், மிஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு சொல்றேன். அருமையான ஒரு கோயில், பீஸ்ஃபுல்லான ஒரு கோவில். இந்த மாதிரி கோயிலுக்கு நீங்க ஒரு டைமாவது வந்துட்டு பார்த்துட்டு போங்க. அதான் சொல்றேன் இந்த வீடியோ மூலமா. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன், இருந்தாலும் இந்த வீடியோல அதே தான் சொல்றேன். பீஸ்ஃபுல்லான கோயில். நீங்க ஒரு தடவை இந்த கோயில் வந்துட்டீங்கன்னா இயர்லி 2 டைம்ஸ் நீங்க வந்துட்டு போயிருவீங்க நிச்சயம். ஏன்னா அந்த மாதிரி ஏரியா இது இல்லீங்களா? கண்டிப்பா. ஓகே, பாருங்க, வெங்கலத்தால் ஆன அந்த காலத்து ஒரு இசை கருவி. இதை வச்சு வந்து இசை கருவி வந்து பயன்படுத்துறாங்க, இன்னுமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. சில ட்ரைபல் ஏரியாவில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இசை கருவி இன்னும் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அந்த ட்ரைபல் ஏரியாவில் இதுவும் ஒண்ணு. இங்க பாருங்க, நாம ஓதலாம். தட்டை கொட்ட அதிகமா படம் வருது. இது ஒரு சவுண்ட். மக்களே இங்க பாருங்க, சந்தனக்கட்டை இது வச்சிருக்காங்களா? இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கல். இது கல் மேடையில இந்த சந்தனக்கட்டைய கட்டை பாத்தீங்களா? பியூர் சந்தனக்கட்டை, நல்லா சேவேர்ன கட்டைங்க, நல்லா கருப்பு கலர்ல இருக்கா கட்டையை. நல்லா இப்படி உறைஞ்சிட்டு இதுல சந்தனம் பண்றாங்க, நெத்திக்கு பொட்டு வைக்கிறதுக்கு இதுலதான் வைக்கிறாங்க. வேற லெவல்லாம். அப்படி எடுத்து இங்க பாருங்க, அப்படி மூந்துட்டு அப்படியே. ஆஹா. நண்பர்களே வணக்கம். நான் ஆல்ரெடி இந்த மடத்தினுடைய வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்த்தவங்க அத்தனை நண்பர்களும் பார்த்தீங்கன்னா இந்த மடத்தினுடைய ஃபோன் நம்பரில் இருந்து டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்டிருந்தீங்க. அதனால் நான் சரியாக அந்த வீடியோவில் வந்து நான் பதிவு பண்ணாமல் விட்டுட்டேன். அதுக்காகவே உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா திரும்ப நான் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து மடாதிபதி இருக்கார். இவர்கிட்ட சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கேட்கலாம். ஐயா வணக்கங்க ஐயா. சிவாய நம. ஓம் நம சிவாய நம. ஐயா, உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும். இப்போ இந்த கோயில் இருக்கு இல்லைங்களா, இது எத்தனை ஆண்டுகள் மிக பழமையான கோயிலாக இருக்குங்க? இது ஒரு 900 ஆண்டுகளுக்கு பக்கமாக இருக்குங்க. சரிங்க. இந்த 900 ஆண்டு அன்னைக்கு இருந்து இங்கிருந்தே இருக்கிறதுக்கு மாட்டோங்க. ஆமாம். இங்கே எத்தனை வருஷமா நீங்கள் இருக்கீங்க? நாங்கள் இப்போ வந்து நான் 75 வருஷமாகுதுங்க. நீங்கள் 75 வருஷமா இருக்கிறேன். ஆமாம். சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு எத்தனை ஏக்கர் நிலம் சொந்தமாக இருக்குங்க? இங்கே நிலம் 80 ஏக்கர் இருக்குங்க. 80 ஏக்கராலும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, விவசாயம் மேலே இல்லைங்க, தரிசு கிடக்குதுங்க. தரிசு பாதி இருக்குது, அப்புறம் பாதி விவசாயம் பண்ணுறோம். ஆள் கிடைக்கிறது இல்லை. ஆள் கூலி கிடைக்கிறது, கூலிக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை, ஆள் வருது. அதனால எல்லாம் தரிசாக கிடக்கு. ஆமாம், தரிசாக கிடக்குது. இருந்தாலும் வர்ற பக்தர்களுக்கு எல்லாத்துக்குமே அன்னதானம் ஃப்ரீயாக இலவசமாக கொடுக்குறீங்க? இலவசமாக போட்டுருங்க. அது எத்தனை நாள் வந்து தங்கினாலும் சரி? தங்கினாலும் சரி. ஆமாம். ஒரு மாதம் ஒருத்தர் வந்து ரொம்ப மன பிரச்சனையினால அவங்க வராங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரு மாதம் இப்போ தங்குறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு உண்டான அவங்களுக்கு உண்டான எல்லா சாப்பாடு செலவு எல்லாமே நீங்களே எல்லாம் சாப்பாடெல்லாம் நீங்களே பண்ணி எல்லாமே இலவசமாக தான். தங்கறதுக்கான ஏற்பாடு இங்கே எல்லாமே இருக்கு. ஓகேங்க.
இப்போ இந்த சிவன் கோயில்னு சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க. இங்க வந்து சித்தர்கள் அதிகமா வாழ்ந்த பகுதின்னு சொல்றாங்களா, அது எப்படிங்க? சித்தர்கள் வாழ்ந்த பகுதி தானுங்க இது. சித்தர்கள் வாழ்ந்த பகுதி இது. நிறைய நாள் இங்கேயே பக்தர்கள் இருந்தாங்க. ஆமாம். இப்போ சித்தர்கள்னாக்கா பழங்கால சித்தர்கள், அவங்க வந்து பழங்கால சித்தர்கள். ஆமாங்க. மத்தியானம் சாப்பாடு போட்டிருந்தீங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப அருமையான சுவையா, ரொம்ப இது வரைக்கும் இந்த மாதிரி டேஸ்ட் எல்லாம் பார்த்ததே இல்லை. இது இயற்கை இந்த ரசாயன உரமெல்லாம் எதுவும் நீங்க பயன்படுத்துறீங்க? நான் ரசாயன உரம் பயன்படுத்துறது இல்லைங்க. மாட்டுக்காகட்டும் எருமைக்காகட்டும் எந்த தீவனமும் போட மாட்டோம். புல்லு சாப்பிட்டு வர்றதாலும் சரி. சரி. ஆமாம். இங்கே வந்து திருமணங்கள் ஏதாவது நடத்தி வைக்கிறீங்களா? இல்லை இல்லை, சும்மா சாதாரணமானவங்க வந்தால் தான் திருமணம் நடத்தி வச்சிடுறோம். இனிமேல் வந்து நாங்கள் திருமணம் நடத்துகிறீங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து பெண் வீட்டார் சைட்லேயும் மாப்பிள்ளை வீட்டார் சைட்லேயும் வந்து அவங்களுடைய மனசு ஒத்துமையாக வந்து வந்தால் தான் பண்ணி வைக்கிறோம். இல்லைன்னு இல்லை. சரி சரி சரி. ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பசுமையாக அமைதியான ஒரு ஏரியாவாக இருக்குது. நாங்கள் வந்துக்கிட்டு பார்க்கும்போது தெரியும், ஃபுல் ஃபாரஸ்ட், ஃபுல் அலங்காடு, எல்லாமே யானைக்காடாக தான் இருந்துச்சு. யானைக்காடு தாண்டி தான் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. யானை இதுலேயே போயிருக்குது ராத்திரி. யானை வந்து இதுலேயே ராத்திரி போயிருக்குதுங்க. ஆமாங்க. அதான் தட்டெல்லாம் பாருங்க, தட்டெல்லாம் எல்லாம் இதாக இருக்குது. ஓ, யானை இதுலேயே வந்துட்டு போகுதுங்க. ஓ சரி 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 சரிங்க. பரவாயில்ல. இப்போ பலாமரம் ஜாஸ்தி இருக்கிறதுனால இங்கே யானை வருது. யானை வருது. இந்த கருதெல்லாம் சாப்பிடுதுங்க. ஓ, கருதெல்லாம் சாப்பிடுது. சாப்பிட்டு போயிருது. நீங்கள் வந்து சரி விட்டுறீங்க. பாருங்க, நடுவில் பாருங்க கேப் இருக்குது பாருங்க. அங்கே பாருங்க, அதான் நடுவில் பாருங்க, யானை வந்துட்டு போனதுக்கான கேப் இருக்கு பாருங்க. ஓ சரி சரிங்க. யானையோடையே நீங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. யானைக்கு தான் முதல் சாப்பாடு. ஆமாம். அது வந்து சாப்பிட்டு போன பின்னாடி அப்புறம் மக்கள் ஏதாவது வந்தாங்கன்னாக்கா அவர் சாப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அப்புறம் அனுப்பிச்சு விட்டுறீங்க. இந்த இடம் வந்து எப்படி நாம வரணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். பஸ் வசதி இருக்கா, என்ன இருக்கு, இங்கே எத்தனை மணிக்கு பஸ் இருக்கு? அந்தியூர்ல இருந்து வரணுமா, இல்லை எங்க இருந்து வரணும்னு சொல்லுங்க. அந்தியூர்ல இருந்தா வரணுங்க. சரிங்க. அந்தியூர்ல இருந்து வந்தீங்கன்னா காலையில் 7:30 கொண்டு வருதுங்க. அந்தியூர் பஸ் ஸ்டாண்டில். அந்தியூர் பஸ் ஸ்டாண்டில் எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க இங்கே வரதுக்கான பஸ்? 5 மணிக்கு எடுத்துருவான். 5:15 எடுத்துருவான். விடியகாலம் 5 மணிக்கு. 5 மணிக்கு. சரி. அவன் இங்கே 7:15 வந்துடுவான் இங்கே. அப்புறம் அதை மறுபடியும் போய் 10 மணிக்கு ஒரு விஷயம் வருவாங்க. 10 மணிக்கு அங்கே அந்தியூரில் எடுக்கிறாங்க, பஸ் ஸ்டாண்டில் எடுக்கிறாங்க. ஆமாம். அந்தியூர்லேருந்து 10 மணிக்கு இங்கே வருதுங்க. 10 மணிலேருந்து திருப்பி சாயந்தரம் 7:15 இங்கே திருப்பி ஒரு வண்டி வருதுங்க. அந்தியூர்லேருந்து 3 ட்ரிப் வருதுங்க. 3 ட்ரிப் வருதுங்க. சரி சரி. ஒரு நாளைக்கு வந்து 3 ட்ரிப் வருது. அந்தியூர்ல இருந்து ஏறும்போது இங்க வரதுக்கான ஊர் பேர் என்னங்க? ஊருங்க, நீங்க அங்கிருந்து மடம்னு கேட்கணும். மடம்னு கேட்டால் சத்தியா வந்துருக்கு. த்ரூ பஸ் இருக்கு மடம் அப்படின்னு சொல்லிட்டு. மடம்னா த்ரூ பஸ் இருக்கு, போர்டே போட்டிருப்பாங்க. ஓ, மடம்னு போர்டே போட்டிருப்பாங்க. ஓகே ஓகேங்க. நாங்க வரும்போது பார்த்தோம் ஒரு பஸ் வந்துட்டு இருந்தது. சரி, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறோம், பஸ் வசதி இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுல ஒரு சந்தேகத்துக்கு கேட்டுக்கலாம். ஆமாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து தெரியணும் இல்லைங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு வெஹிக்கிள் இருக்கும், இல்லாம இருக்கும். ஒவ்வொருத்தர் பஸ்ல வரணும்னு கூட ரொம்ப தூரத்துல இருந்து வரவங்க பஸ்ல வரணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து பஸ் வசதி இருக்கா அப்படின்னு கேட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். மக்களே, பஸ் வசதி இருக்கு இந்த ஏரியா வரத்துக்கு. பாருங்க, சந்தன செடி அழகா இருக்கு பாருங்க. சந்தன செடி இது. ஆஹா, இலை பாருங்க எவ்வளவு பசுமையா அழகா இருக்கு பாருங்க. எங்க திரும்ப சந்தன செடி, சந்தன மரம் அதிகமா இருக்குது. ஆமா, ரொம்ப அமைதியான பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியா இது. மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. சரி, ஓகே. இங்கிருந்து நான் வந்து கிளம்புறேன். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலமா. நீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தா மனசுல, இல்ல ஒரு சோகம் இருந்தாலோ, இல்ல குடும்பத்துல பிரச்சனை இருந்தாலோ, நீங்க நேரம் இங்க வாங்க. உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இங்கிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அது வந்து நான் உறுதியா சொல்ல முடியும். சரி, ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து கூறி விடைபெறுவது உங்கள் மேட்டூர் செந்தில். வணக்கம் நண்பர்களே. ஐயா போயிட்டு வரேங்க. ஐயா போயிட்டு வரேன். ரொம்ப நன்றிங்க. சரிங்க, சரி, ஓகே. சரி, போலாம் நண்பர்களே.